மாலை நேரம். ஆனந்தபுரம் கிராமம் அழகான சூரிய அஸ்தமனத்தில் நனைந்தது. வயல்களின் மீது மிதமான பொன் ஒளி பரவி கோயிலின் மணி ஓசைகள் காற்றில் மிதந்தன. ஊரின் நடுப்பகுதியில் நிலவும் பண்டைய ஆலமரத்தின் கீழ் சிறுவர்கள் மற்றும் இளைய மாணவர்கள் எப்போதும் போல திரண்டு வந்தனர். அவர்கள் அனைவரும் அவர்களது ஞானி வேதானந்தரை சுற்றி அமர்ந்தனர். பரந்த அறிவும் பேரன்பும் கொண்ட ஒருவர். நீண்ட வருடங்களுக்கு முன்னர் வைகை தேசத்தின் மையப்பகுதியில் விஜயன் என்ற ஒரு சிறந்த அரசன் இருந்தார். அவர் புத்திசாலியும் நீதிமானும் மக்களின் நெஞ்சில் இடம் பிடித்தவருமாக இருந்தார். ஆனால் ஆண்டுகள் விரைந்து சென்றது. இறுதியில் தனக்கு பிறகு யார் தனது அரியணையை அடைவார்கள் என்று அவர் கவலைப்படத் தொடங்கினார். அரசருக்கு 2 புதல்வர்கள் இருந்தனர். சூரியன் என்ற மூத்த மகன் பகலொளியைப் போன்ற அழகு மற்றும் வீரத்துடன் இருந்தார். மற்றும் சந்திரன் என்று அழைக்கப்படும் இளைய மகன் சந்திரனின் மிதமான ஒளியைப் போன்று அமைதியும் ஞானமும் கொண்டவர். இருவரும் நல்லுணர்ச்சியும் பண்பாடும் கொண்டவர்கள். ஆனால் ஒரு அரசனாக இராணுவ வீரமோ அல்லது அறிவாற்றலோ மட்டும் போதாது. உண்மையான ஞானமும் பணிவும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் அவசியம். ஒரு காலை அரசர் அரண்மனைக்குள் தனது மக்களை அழைத்தார். என் அன்பிற்கினிய மகன்களே என்று விஜயன் சொன்னார். தங்கம் பொலிந்த ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்தபடி, நான் இனி என் வாரிசை தேர்வு செய்ய நேர்ந்துள்ளது. ஆனால் அரசராக இருப்பது கிரீடம் அணிவது மட்டுமல்ல, அது மக்களின் நம்பிக்கையும் பயமும் மரியாதையும் சுமப்பதே. மகன்கள் கவனமாக கேட்டனர், கண்கள் பிரகாசமாக. எனவே தொடர்ந்தார் அரசர், நான் உங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கிறேன். உலகம் முழுவதும் சென்று எனக்கு 2 பேரை என்னிடம் அழைத்து வாருங்கள். ஒருவர் அனைத்தையும் அறிந்தவர், மற்றொருவரை எதுவும் தெரியாதவர். இதை முடிக்கக்கூடியவரே நமது ராஜ்யத்தின் அடுத்த அரசராக அமர்வார். அரண்மனை முழுவதும் நிசப்தம் நிலவியது. எங்கேயோ ஒரு ஓசை கேட்டது. அனைவரும் ஒன்றாக குரல் எழுப்பினார்கள். அரசரின் மகன்கள் தாழ்மையுடன் தங்களது தலையை குனிந்து அதற்கான ஒப்புதல் அளித்தனர். அவர்களுக்கு அது சுலபமான பணி என்று தோன்றியது. ஏற்கனவே குழந்தைகள் முன் சுவாரஸ்யம் கூடியிருந்தது. வேதானந்தர் சிரித்துக்கொண்டு தொடர்ந்தார். அடுத்த நாள் விடியற்காலை சூரியன் வடக்கு நோக்கி பயணமானார். சந்திரன் தெற்கு நோக்கி புறப்பட்டார். சூரியன் பெருமிதத்துடன் பெரிய நகரங்களுக்கும் பிரபலமான கல்லூரிகளுக்கும் சென்றார். அறிஞர்கள், தத்துவ ஞானிகள், ஆசிரியர்களை சந்தித்தார். அவர் கற்றவரிடம் கேட்டார், நீங்கள் உலகத்தில் உள்ள அனைத்தையும் அறிவீர்களா? அறிஞர்கள் தங்கள் அறிவால் பெருமை கொள்வதற்கு பதிலாக பணிவுடன் தலை குனிந்தனர். இல்லை இளவரசே என்றார் ஒருவர். நான் என் வாழ்நாளில் நட்சத்திரங்களைப் பற்றி ஆய்வு செய்தேன். ஆனால் பெருங்கடலின் இரகசியங்களை அறியவில்லை. மற்றொருவர் கூறினார், நான் மருத்துவத்தை கைப்பற்றினேன். ஆனால் ஆட்சி செய்வதில் அனுபவமில்லை. எல்லா இடங்களிலும் சூரியன் ஒரே உண்மையை எதிர்கொண்டார். ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒன்று தெரிந்திருந்தனர். ஆனால் அனைத்தும் இல்லை. மிகுந்த சலிப்புடன் அவர் தனது 2வது பணிக்கு மாறினார். எதையும் அறியாத நபரை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக தொலைதூர கிராமங்களிலும் பரிதவித்து விவசாயிகள், கைத்தொழிலாளர்கள், சிறுவர்களை சந்தித்தார். ஓ நண்பரே, அவர் கேட்டார், உங்களுக்கு உலகம் பற்றி எதுவும் தெரியுமா? ஒரு எளிய ஆடு மேய்ப்பவர் சிரித்துக்கொண்டு பதிலளித்தார், என் ஆடுகளின் மொழியை நான் அறிவேன். பருவங்களை முன்னறிவேன். மேகங்களை பார்த்து மழை நேரத்தை உணர்கிறேன். மறுபடியும் மறுபடியும் சூரியன் இதையே கேட்டார். எவ்வளவு எளிமையான நபர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்று தெரிந்திருந்தனர். இந்நிலையில் தெற்கில் சென்ற சந்திரனும் இதே அனுபவத்தை எதிர்கொண்டார். நகரங்களிலும் பசுமை மலைச்சரிவுகளிலும் அவர் முனிவர்களையும், நெசவாளர்களையும், மீனவர்களையும், நடன கலைஞர்களையும் சந்தித்தார். ஒவ்வொரு நபரும் சிறியதோ பெரியதோ ஏதாவது அறிவை பெற்றிருந்தனர். எழுத படிக்கத் தெரியாத ஒரு வயதான பாட்டி மாம்பழத்தின் வாசனையை வைத்து அது பழுத்ததா என்பதை சொன்னார். ஒரு சிறுவன்
நகரத்தை ஒரு முறை கூட பார்த்ததில்லை. ஆனால் அடர்ந்த காடுகளின் பாதை அவனுக்கு தெரிந்திருந்தது. சந்திரன் அதிசயத்துடன் உணர்ந்தார், உலகில் எதையும் அறியாத நபரில்லை என்று. நாட்கள் வாரங்களாக மாறின. சோர்வுடனும் குழப்பத்துடனும் இருவரும் அரண்மனைக்கு திரும்பினர். ஆனால் புத்தி நிறைந்த மனதோடு. இப்போது வேதானந்தர் மெதுவாக கூறினார். குழந்தைகள் அனைவரும் பரவசத்தில் கேட்டனர். அரண்மனைக்குள் நுழைந்து இருவரும் தங்கள் தந்தையை வணங்கினர். அப்பா, சூரியன் கூறினார், நான் தோல்வியடைந்தேன். அனைத்தையும் அறிந்த ஒருவரையோ எதையும் அறியாத ஒருவரையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. நானும் அதேபோல். சந்திரனும் சொன்னார், ஏனெனில் நான் சந்தித்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்று தெரிந்திருந்தனர். விஜயனின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. அப்படியானால் என் மகன்களே, அவர் உரத்த குரலில் கூறினார், நீங்கள் இருவரும் உண்மையான சோதனையில் வெற்றி பெற்றீர்கள். அரண்மனையில் கிசுகிசுக்கும் சத்தம் கேட்டது. சரி, கவனமாக கேளுங்கள், அரசர் கூறினார். தமது ராஜ சிம்மாசனத்திலிருந்து எழுந்து தமது குரலை முழுவதும் பரப்பினார். இந்த பூமியில் பிறந்த எந்த உயிரும் அனைத்தையும் அறிந்ததில்லை, மற்றும் எதையும் அறியாத உயிரும் இல்லை. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குழந்தையும் அவர்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தின் அறிவின் ஒரு சிறு துளியாவது ஏந்திக் கொள்கிறார்கள். சிலர் பட்டுப்புழுக்களிலிருந்து பட்டுத் துணி நெய்வதை கற்றிருப்பார்கள். சிலர் உடல் வியாதிகளை நிவர்த்தி செய்வதை கற்றிருப்பார்கள். சிலர் கிரகங்களின் இயக்கத்தை பற்றி அறிந்திருப்பார்கள். ஆட்சி செய்வது தங்களை மேன்மை பெற்றவர்கள் என்று எண்ணுவதல்ல, ஒவ்வொரு மனிதரின் தனிப்பட்ட அறிவை மதித்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஆட்சி. ஒரு உண்மையான அரசன் தன்னுடைய மக்களை விட உயர்ந்தவன் என்று எண்ணுவதில்லை, ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் மின்னும் அந்த தெய்வீக ஜோதியை பார்க்கிறான். அரண்மனை முழுவதும் அமைதி நிலவியது. பலர் கண்களில் கண்ணீர். அந்த நாளிலிருந்து அரசர் இருவரையும் இணைந்து ஆட்சி செய்யும்படி முடிவு செய்தார். ஏனெனில் இருவரும் ஆட்சிக்கு அடிப்படையான உண்மையை உணர்ந்திருந்தனர், மரியாதை மற்றும் பணிவு. வேதானந்தர் ஆலமரத்தை ஒட்டி சாய்ந்தார். அவரின் கண்கள் இனிமையான நினைவுகளால் இரவு கதிர்களைப் போல பிரகாசித்தன. குழந்தைகளே, அவர் மென்மையாகச் சொன்னார், இந்த உலகம் அறிவின் பெரும் கடல். ஒவ்வொரு மனிதரும் அந்த கடலில் ஒரு சிறு துளியாவது தாங்கிக் கொள்கிறார்கள். அறியாததை வைத்து பிறரை நகைச்சுவையாக்காதீர்கள். நீங்கள் அறிந்ததை பெருமிதம் கொள்ளாதீர்கள். அறிவு முடிவற்றது. நாமெல்லாம் நித்திய மாணவர்களே. நீங்கள் உங்கள் வீடுகளிலும் உங்கள் கிராமங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் தலைவர்களாக விரும்பினால் ஒவ்வொரு உயிரின் உள்ளார்ந்த சிறப்பை பாருங்கள். அறிஞர்களையும் எளிய மக்களையும் ஒரே அளவு மதிக்கவும். தாழ்மையாக இருங்கள், அன்பாக இருங்கள். உலகம் உங்களுடையதாகவும் அதிகாரத்தால் அல்ல, ஆனால் அன்பினால். சூரியன் கடைசி ஒளிக்கதிர்களை பரப்பிக் கொண்டிருந்தது. தங்க நிற சாயல்கள் வானத்தை அலங்கரித்தன. குழந்தைகள் ஓர் ஆழ்ந்த அமைதியில் அமர்ந்திருந்தனர். அந்த சொற்கள் அவர்களது உள்ளங்களில் என்றும் ஒலிக்கத் தொடங்கின. அந்த நாளிலிருந்து ஆலமரத்தின் கீழ் ஒரு புதிய அறிவின் விதை பயிரிடப்பட்டது. அது எதிர்காலத்தில் பேரொளி தரும் மரங்களாக வளரப்போகிறதே என்று யாரும் சந்தேகிக்கவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களை சிந்திக்க வைத்திருந்தால், தயவு செய்து இதை ஷேர் மற்றும் லைக் செய்யவும். மேலும் இது போன்ற அர்த்தமுள்ள கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.